Bonjour. இன்றைக்கு 2026 மே மாதம் 8ஆம் தேதி வான்கிரதின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை நாம் அன்னை அருள்வாக்கு வழி பிரெஞ்சு பயிர்களை தொடங்குகிறோம். இப்பொழுது நம்ம ஒரே தலைப்புல பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல, பிரெஞ்சுல லா பிளாஸ்டிசிட்டே. இது ஒரே ஒரு அருள்வாக்கு மட்டும்தான், ஒரே ஒரு இதுதான் இருக்கு. இதோட படிக்கிறேன். பிளாஸ்டிசிட்டே toujours prête pour le progrès nécessaire. பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பிளாஸ்டிசிட்டி, பிரெஞ்சுல பிளாஸ்டிசிட்டே. ஒய் இருக்கிற இடத்துல இ போட்டு அக்ஸான் கேக்யூன்னு சொல்றது போடுவோம். சிட்டிங்கிறது கூட சிட்டேன்னு தான் சொல்லுவோம். எலக்ட்ரிசிட்டி கூட எலக்ட்ரிசிட்டே அப்படின்னு ஞாபகம். அது நெகிழ்வுத்தன்மைன்னு தமிழ்ல சொல்றோம். அதாவது எப்பவும் வந்துட்டு ரிஜிடா இல்லாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற, அதாவது கெட்டதுக்கல்ல, அப்படி ஒரு நெகிழ்வு இருந்தாதான் இறையாற்றல் நம்மளோட செயல்பட முடியும். துஜூர் அப்படின்னா ஆல்வேஸ். ஜூர்னா உங்களுக்கு நிறைய நாள், துஜூர்னா எல்லா நாளும் பொருள் அல்லாம, ஜூர் அப்படின்னா எல்லா நாளும் எவ்ரிடே நடக்கும். ஆனா துஜூர் சொன்னா ஆல்வேஸ், எப்பொழுதும். அந்த நெகிழ்வுத்தன்மை இருந்தா என்ன அர்த்தம்னா, பிராட் அப்படின்னா ரெடி, அணியம். நல்ல தமிழ் சொல்வது அணியம் அல்லது வந்துட்டு ஆயத்தம் சொல்லுவோம். பூர் அப்படின்னா ஃபார், அதற்காக. ல ப்ரோக்ரே நெசசர், இது வந்து பிரெஞ்சுல வந்து இது மாறி இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து நெசசரி ப்ரோக்ரஸ் இருக்கும். அப்போ நெகிழ்வுத்தன்மை இருந்தால் தேவையான முன்னேற்றத்துக்குரிய எப்பொழுதும் அணியமாக இருக்கும் அப்படின்னு பொருள். ஆங்கிலத்துல சிரிப்பதோட படிக்கிறேன். பிளாஸ்டிசிட்டே toujours prête pour le progrès nécessaire. இங்கிலீஷ்ல பிளாஸ்டிசிட்டி ஆல்வேஸ் ரெடி ஃபார் த ப்ரோக்ரஸ் டிமாண்டட். ஆனா அந்த டிமாண்டட்ங்கிற வார்த்தை அந்த நெசசரிக்கு தான் அந்த டிமாண்டட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ தமிழ்ல வந்து நெகிழ்வுத்தன்மை தேவையான முன்னேற்றத்துக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கும் படிச்சுக்கலாம். இது தயார்ங்கிறதே ஹிந்தி வார்த்தை. அல்லது அணியமாக, அணியம்தான் நல்ல தமிழ்ச்சல், அணியமாக இருக்கும், அணிந்து கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு. மீண்டும் பிரெஞ்சுல படிக்கிறேன். Plasticité toujours prête pour le progrès nécessaire. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci à